வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வீட்டு வேலைகள்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? காலையிலே டிஃபனுக்கு தோசையும் தேங்காய் கொத்தமல்லி இஞ்சி போட்டு சூப்பரான ஒரு சட்னி. ஆஃப்டர்நூனுக்கு கருவாடு கிள்ளி போட்ட சாம்பார் சாதம் செஞ்சுட்டு நானும் குளித்து கிளம்பிட்டு பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டேன். நேராக நான் ஆஃபீஸ்க்கு போன உடனே சாமி இருக்கிற இடத்துக்கு தான் போகுவேன். அந்த பூஜை ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கணும், என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணணுமா, இல்லை நான் ஆஃபர் போடணுமா, என்னெல்லாம் இன்றைக்கி டே பிளான் இருக்கோ அதெல்லாம் சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாமே நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணும் போதும் நான் நல்லபடியாக ப்ராடக்ட் ரெடி ஆகணும், கஸ்டமருக்கு யூஸ் பண்ணும் போது நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் ப்ராடக்ட்டையும் ரெடி பண்ணுவேன். 3 நாளாக டிஸ்பேட்ச் ஒர்க்கை நிறுத்தி வச்சுருந்தோம். சண்டே ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அது டிஸ்பேட்ச் பண்ணுங்கிறதுக்காக பிடிஎஃப்பையும் எடுத்துகிட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஸ்டாக் அவுட்டு, எதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பிளானும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நான் ஆஃபீஸையும் வீட்டையும் மேனேஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி vlog உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.